ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இப்போதான் இந்த மாதத்தை துவங்கினது போல இருந்துச்சு இல்லை? அதுக்குள்ள பாருங்க, கர்த்தர் இந்த 30 நாட்களை ஆண்டவர் நமக்கு காணும்படியாய் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் இந்த 30 நாட்களை நம்ம திரும்பி பார்க்கும்போது பல இழப்புகளும் பல போராட்டங்கள் பல புலம்பல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு வார்த்தையை சொல்லும்படியே எனக்கு கட்டளையிட்டார். நம்முடைய அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 30வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாமா? அதில் சொல்லுகிறார் 11வது வசனம், என் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு பெரிய ஒரு சேஞ்ச். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் ரொம்ப அவசியம். பாருங்க, பஸ்ஸில் போனாலும் சேஞ்ச் ரொம்ப அவசியம், நம்முடைய வாழ்க்கையிலையும் சேஞ்ச் ரொம்ப அவசியம். அப்போ இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சு தேவைப்படுகிறத பார்க்கிறோம். என்ன சேஞ்சு? அவருடைய வாழ்க்கை முழுவதுமே புலம்பலாகவே இருக்கிறது. நம்ம பைபிளில் புலம்பலுக்கு 5 அதிகாரம்னா சில பேருக்கு 10 அதிகாரமாக இருக்கும். சிலருக்கு சொல்லுவாங்க என் வாழ்க்கையே புலம்பலில் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட சொல்கிறீங்களே, ஆமாம் பாஸ்டர், இந்த மாதமே, இந்த ஜூலை மாதமே எனக்கு புலம்பலில் போயிடுச்சு, ஆண்டவர் என்னை என்னமோ பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் இன்னும் நான் அப்படி ஆசீர்வதிச்ச மாதிரி தெரில, என் வாழ்க்கையில் புலம்பல் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? இந்த மாதத்தின் கடைசி நாட்களாகி இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய புலம்பல் இருந்தது உண்மைதான், புலம்பிட்டு இருந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய புலம்பலை நான் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறேன். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். நம்ம அவரை துதிக்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சா, ஒரு சாக் கிளாத். பழைய நாட்கள்லாம் துக்கமாக இருந்தாங்கன்னா, ஒரு போராட்டத்தோடு இருந்தாங்கன்னா, ஜெபிக்கும் போது அவங்க ஒரு சாக்கு துணியை உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து தான் ஜெபிப்பது வழக்கம். அது தன்னுடைய துக்கத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு உன்னுடைய அந்த ரட்டை நான் களைந்து போடுகிறேன், மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உன்னை இடை கட்டுறேன். அந்த பழைய ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு ஜாய் அப்படின்ற ட்ரெஸ்ஸை உனக்கு போடுறேன்ற. இன்னொரு வசனம் கூட இருக்கிறது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை போர்த்துகிறார். நம்ம வாழ்க்கையில் வேற ஒரு ஆடை இருந்துச்சு, இதில் வேற ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு. நம்ம டெய்லி ஒரே ட்ரெஸ்ஸோடவா இருக்கோம்? இல்லை, அப்படி இல்லை தானே. நம்ம நேற்று ஒரு ட்ரெஸ் போடுவோம், இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போடுவோம். அந்த மாதிரி தான் இந்த 30 நாள் வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸு புலம்பல் அப்படின்ற ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய புலம்பல் என்கிற ட்ரெஸ்ஸை நான் எடுத்து போட்டுட்டு ஆனந்த களிப்பு என்கிற ஒரு ட்ரெஸ்ஸை நான் உனக்கு போடுறேன். ஹல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 30வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலோ களிப்பு உண்டாகும். சாயங்காலத்தில் அழுது இருக்கிறது உண்மைதான். ஒருவேளை நேற்று நைட்டு கூட நீங்கள் அழுது இருக்கலாம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நேற்று இரவு கூட நீங்கள் ஒருவேளை அழுது இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அழுகிறதுக்குன்னு ஒரு காலம் இருந்தால் சிரிக்கிறதுக்குன்னு ஒரு காலம் வரும். நான் சொல்கிறேன், இதுதான் அந்த காலம், இதுதான் அந்த காலம். கர்த்தர் உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். உங்களுடைய ரட்டை கிளாத், அந்த சாக் கிளாத்தை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உங்களை இடை கட்ட விரும்புகிறார். இன்னைக்கு சந்தோஷத்தோட ஜெபம் பண்ணலாமா? ஆமா ஆண்டவரே, கடந்த 30 நாட்கள் என் வாழ்க்கையில ஒரே புலம்பல், ஒரே அழுக, ஒரே கலக்கமா இருந்துச்சு. ஆனா இந்த 30வது நாள்ல கர்த்தர் என்னுடைய அழுகையை மாற்றப் போகிறீர், அதை சந்தோஷமாய் மாற்றப் போகிறீர். அவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமாம், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த 30வது நாளில் ஆண்டவனுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ண போகிறார். இது உனக்காகவே சொல்லப்படுகிற வார்த்தை. நேற்று இரவெல்லாம் நீ அழுததனுடைய விளைவு தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய அழுகை நாட்கள் முடிந்தது. இந்த 30வது நாளில் நான் உன்னுடைய அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். யார் யார் நான் நைட்டெல்லாம் அழுதது உண்மைதான், நான் இவ்வளோ நாளாக புலம்பிட்டு இருந்தது உண்மைதான் சொல்கிறாங்களோ, அவங்களுடைய புலம்பலை இந்த நாளில் ஆனந்த களிப்பாய் நீர் மாற பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பரிபூர்ண சமாதானம், சந்தோஷம் இந்த நாளில் அவர்களை ஆட்கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
உங்களுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். God bless you. Have a joyful day to all. Amen.